பழங்காலியாகி அவ்வளோ நாளாவது வீட்டில் 2 இருக்குதுங்க. எதுக்கு தான் இருக்குது பழம் கூட வாங்கினேன். ஏய் குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஏய் டெய்லி குடிச்சிட்டு வருவாங்க, அதே தான் எனக்கு வேலையா? அப்படியே ரொம்ப நடிக்காத நீ. எது வீட்டில் இருக்க ஆனந்தி வீட்டுக்கு போய் கால் மேல அடிச்சா? அது நேற்று அந்த பொண்ணுக்கு தேங்காய் பத்தியா? ஏய் சமாளிக்காத நீ பொறப்போக்க. சரி விடு, சமாளிக்க தெரியல விடு, குடிச்சிட்டு வந்துட்டான். காலத்துக்கும் உங்ககிட்ட மல்லு கட்டுறதே வேலையா போச்சு. இதுல இன்னொன்னு தோசை கொடுமா, முட்டை தோசை. தோசையா? ஊத்துறேன். என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிர் ஆரம்பம் நீ, நெஞ்சின் ரெண்டும் அடிச்சுக்கோங்களானே பயமா இருக்கு. தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே. அனுப்புறோமே அவனுக்கு இதை அடிக்கணும்னு தோணுமே அப்படின்னு எங்கெல்லாம் யோசிக்க வேணா. நான் தான் கூகுள் டிரான்ஸ்லேட் இங்கே நின்னுக்கிறேன். மாறி மாறி பேசுங்க என்கிட்டயே. ஊர்ல இருக்க எல்லா அப்பா எப்படி இருக்காங்க தெரியுமா? அவன் அப்பா பையன் மாதிரியே இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸு மாதிரி இருக்காங்க. அது பார்க்குறப்பல எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். இந்த ஆள்னால தான்மா நான் இப்படி இருக்கேன். சின்ன வயசுல வாங்க அனுப்பி அனுப்பி அதை கையில் வாங்கி வாங்கி கெட்டு போனதுக்கு நான் என்னமோ காரணம் மாதிரி. டேய் எந்த அப்பனாச்சும் புள்ள கெட்டு போன நினைப்பாரு. குழந்தைடாடி. டேய் இருந்தாலும் அவரு உங்க அப்பா சரியா? கை நீட்டுற வேலை வச்சு கூடாது. டேய் பாரின் சாருக்கு மாதிரி இருக்கு, அப்பாவுக்கு ஒரு கட்டிங் கிடைக்கும். ஐயோ அட பொறமக்க. மறக்காம லைக் கமெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுங்க. எவ்வளோ கவர் தான் எடுத்து வைக்கன்னு தெரியல. உனக்கும் உங்க அக்காளுக்கு இதே தான் வேலை. ஒரு இடம் போயிட்டு வரது முடியல. எப்ப பாரு வாந்தி எடுக்கிறதே கேஸா இருக்கிறீங்க 2 பேரும். வாந்தி நான் எப்ப எடுத்துக்கிறேன்? அது எடுக்கும். சும்மா எண்ணெய் அது கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காது நீ. ஏய் மூடு நீ. நான் எடுத்த அடுத்த செகண்ட் நீ தான் எடுப்ப. நீ மூடு நீ. உன்னால்தான் நானே எடுப்பேன். நான்லாம் அமைதியா வருவேன். நீ எப்ப இந்த கொமட்டுற மாதிரி பண்ணுவே அதை பார்த்து பார்த்தா எனக்கே வரும். ஆனா நாளை வாந்தி எடுக்கிற ஆளே கிடையாது. நீ எடுக்க மாட்டே. நீ ஏன் பேச மாட்டீங்க? இங்க இருக்கிற அப்படிதான் அக்காக்கும் தம்பிக்கும் வாய் நல்லா வீட்டுல இருக்கப்போ நாங்க எப்ப வாந்தி எடுத்தேன் எங்க எடுத்தான்னு இதெல்லாம் இருக்குதே. ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது. ஏறின உடனே எடுத்துறோம் வாமிட்டு. பேசாம ஒண்ணு பண்ணு. நீ தான் ரொம்ப எடுப்ப. உன் அக்காவும் நானும் அப்பா மட்டும் போயிட்டு வரோம் 3 பேரை. நீ இங்கே இரு. வயசுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தானே, ஆம்பளை பையன். உனக்கு என்ன வேலை அங்க? என்னெல்லாம் முடியாது. நானும் வருவேன் ஊருக்கு. கண்டிப்பா வருவேன் நானு. நீ பொல்லாத பண்ணி உங்க அத்தை பொண்ணுங்க எல்லாம் வரும் அங்க. அருக்காணி முருக்காணி மூர்க்காணி எல்லாம் அதுக்குள்ள பாக்கிறதுக்கு வரியா? எல்லாம் மூக்கு ஒன்று சுத்தின்னு இருக்கோங்கடா. இன்னும் நேற்று சூனியக்காரி பெருமா ஃபோன் பண்ணிச்சுமா. ஆமாமா சொல்லணும்னு நினைச்சமா. அது என்னென்ன பேச்சு தெரியுமா பேசுது? என்னவா அதுக்கு? ஏதோ சீர் செய்ய போதான். எல்லாரும் வெறும் கை வீசிட்டு வந்துருவாங்க. நாங்களாம் இங்க இருந்தே சீர் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு. ஏன் நம்மளாம் சீர் செய்ய மாட்டோமா? உங்க அப்பா இன்னைக்கு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அவருக்கு சேலரி டேட் இன்னைக்கு. மந்த்லி 2.5 லேக் வாங்குறாரு என் புருஷன். 50ல இருந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நான் இன்னைக்கு சீர் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் கொடுத்துட மாட்டேன். அதுக்கே அவ்வளவு பேச்சுனா, இங்க ஒரு கடை ஒண்ணு இருக்குது. அந்த கடையில எல்லா கலெக்ஷனும் இருக்கு. அவ்வளவு பெரிய கடை. மொத்தமா அங்க வாங்குறதுக்காக பிளான். நம்ம வாங்க மாட்டோம்னு அதுக்கு நினைப்பு போல. சரி ஓகே. என்ன டீடைல்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஸ்வீட் பாய்ஸ் சொல்லி போயிட்டு வந்துருவோம். இதோ சொல்றேன். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? சென்னை மணலி ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க எவ்வளவு பெரிய ஷாப் வச்சிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 5000க்கு மேல ஃபர்னிச்சர் இந்த ஒரே ஷாப்ல இருக்கு. இந்த டைம் ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் போறப்போ ஏகப்பட்ட கலெக்ஷனை நான் பார்த்தேன். உண்மையாவே வார்ட்ரோப்போட கலெக்ஷன் மட்டும் எக்கச்சக்கமா இருந்தது. நீங்க நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு சூப்பரான கல்யாண காம்போ இருக்கு. ஒரே செலவுல 210 ப்ராடக்ட்டை நீங்க மொத்தமா வாங்கிக்கலாம். அண்ட் இவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்ரெஸ்ஸிங் டேபிள் தாங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன் இந்த டைம் வந்திருக்கு. சோஃபாஸ் எல்லாம் ஜஸ்ட் 4000ல இருந்து ஸ்டார்ட் ஆகி பிரீமியம் சோஃபா வரைக்கும் இவங்க கிட்ட கிடைக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், இவங்க கிட்ட எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்மே நிறைய இருக்கு. ஃப்ரிட்ஜ், டிவி, ஏசி எல்லாமே அவைலபிளா இருக்கு. அண்ட் எப்பவுமே ஸ்பெஷலான இந்த ஒரே ஒரு காட் வாங்கிட்டா உங்களுக்கு எல்லா விதத்திலும் யூஸ் ஆகும். வெளியே நீங்க பர்ச்சேஸ் பண்ற லக்ஸரி சோஃபாஸ் எல்லாமே இவங்க கிட்ட ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல கிடைக்கும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் மக்களே. நான் சொன்னா பத்தாது, நீங்க நேர்ல வந்து பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு. அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க கூகுள்ல செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். 10,000+ கூகுள் ரிவ்யூஸ், 4.6 ரேட்டிங்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷாப்பை ஃபைண்ட் பண்ணதுல நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். அண்ட் முக்கியமா மந்த்லி 3 கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க. சோ இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ சீக்கிரமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் பொட்டின்றது, இந்த கலர் அப்புறம் மேல ஓட்டிக்குமே அதை வாங்கி தின்றது. உங்க மிஸ்ஸுமே காரி துப்புச்சு உங்க லட்சணம் போஷிய. ஸ்கூல்ல கிளாஸ்ல உட்காந்து கிடையாது. என்ன திங்கிறது தான் உங்க பொண்ணுக்கு வேலை. ஒரு பாத்ரூம் பெல் அடிச்சா கூட பாத்ரூம் போறதில்லை. வெளியே போய் அந்த ஆயாக்கல்ல வாங்கி தின்றது தான் வேலை. இப்பி சமையல் கேட்டு பாப்பா பாருப்போம்.
இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு டைம் ஏதாவது நான் ஏதாவது கேள்விப்பட்டேன்னு வையே, இங்க ஃபேன்ல போட்டு மாட்டிப்பேன் நான். எப்படியே நடுமா உட்காருங்க. சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. எப்படி காலியாச்சு தெரியலையே, அப்பளம் பார்த்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஃபுல் இருக்குல்ல, அதை எடுத்து மாட்டு. சிலிண்டர் ஆன் பண்ணாததுக்கு அப்புறம் கை வைக்காதீங்க. ஃபுல் சிலிண்டர் காணோம். நான் தான் என்ன பண்ண சிலிண்டரை வாயத்து வந்து பேசிட்டு பாடா சிலிண்டருங்க. என் ஆள் ஜாயிண்ட் பண்ணி கேட்டா நேத்து எடுத்து கொடுத்துட்டோமா. ஐயோ பொருளாதாரம் தெரியாத புறம்போக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி இருக்க எல்லா அக்கா தங்கச்சிகளுக்கும் அனுப்பி விடுங்க. வெக்கமா இல்ல உனக்கு? டெய்லி காலேஜ் போறப்போ கண்ணாடி எத்தனை கூட நின்று பாக்குற. கண்ணாடியில சீவி சிங்காரிச்சு பொட்டு வச்சு பவுடர் அடிக்கிறது, அவ்வளோ கிரீம் போடுற, பூ வச்சுக்கிட்டு அழகா ட்ரெஸ்ஸை நல்லா அயன் பண்ணி போறிய. உன்னை பார்க்க உனக்கு எவ்வளவு அழகா இருக்குது. உன் கண்ணெல்லாம் நொல்லையா போச்சா? பாக்குறதா பசங்க பார்க்க ஒரு லட்சணமான பசங்களாம் பாக்குறது கிடையாது. இப்படிதான் பொறுக்கிங்க தான் பாக்குறது. அவ்வளவு அசிங்கமாலாம் இல்ல, கொஞ்சம் நல்லா இருப்பான் பார்க்காம. ஏய் வக்காலத்து வாங்கிட்டு வராத. எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறேன். எதிர்விட்டு பரிமளா சொல்றான் என்கிட்ட. வண்டியில இருப்போனியாமே அது அது கேப் போடுது, நல்லா ஃபுல்லாவா போடுறானுங்க. அந்த கேப் இப்படி வச்சுக்கிறானுங்க, நல்லா சர்க்கஸ் காமாளி மாதிரி. எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறியா? படிக்கிறது ஒரு காலேஜ் படிக்கிறது போல அழகா உங்க அக்கா மாதிரி அடக்கோடமா 10th ஃபெயில் ஆனியா, வீட்டுல உட்காந்து பாத்திரம் கழுவுனியா? என்ன எதுக்கு இழுக்கிறடி தேவையில்லாம? ஏய் என்ன இங்க வா, வெளியே வா, நீ வெளியே வா. என்ன உனக்கு வாயே? அதை பேசணும், அதை மட்டும் இல்லை. என்ன எதுக்கு இதுக்கு இழுத்துனுக்குற நீனு? நீ என்ன பச்சு கிழிச்சடி நீனு? ஸ்கூலுக்கு போனத விட இந்த வெளியே இந்த ஆயா கல்ல வாங்கி இந்த ஏய் சத்தம் வந்ததுன்னு வைய என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. எங்க இருந்து வருது உனக்கு காதுல? சின்ன வயசுல இருந்து நாங்க பார்த்து 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 வளர்க்குறோம். எங்களுக்கு பண்ணி வைக்க தெரியாது. அவங்களுக்கு கல்யாணம் உங்களுக்கா அப்படியே வந்துருதா காதலு? காலேஜ் சேர்ந்து 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள காதல்னு கம்ப்ளைண்ட். ஏன்னா அதை பாக்குறது ஒரு நல்ல பையனா எங்கன்னா பாக்குறீங்களா? அதெல்லாம் உனக்கு கண்ணு தெரியும். என்ன சாப்பாடு வச்சுட்ட 2 பொரியல் என்னென்ன செய்யணும்? ஏய் 2-3 பொரியலாம் செய்யாத. சாம்பார் இருக்கா, அதை மட்டும் சூடு பண்ணி வையே. சிலிண்டர் இல்ல அங்கங்க, எல்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிறான். இல்ல பெட்ரோல் இல்லைன்ட்டு ஒரு இதை கலப்பி விட்டு அங்கங்க ஒரு கூட்டமா நிக்கிறானுங்க. சிலிண்டர் கிடையாது. நீ ஏதாவது அப்பளம் ஏதாவது சுட்டு டக்குன்னு இது ஆஃப் பண்ணி வையே. சிலிண்டர் இன்னொரு தடவை ஆன் பண்ணி இன்னைக்கு என்ன கேட்காம யாருன்னா ஆன் பண்ணுங்க. சரி இஞ்சிப்பேன் சனி சளி பிடிச்சி சாவடி. எங்க தெரிய வருது உனக்கு? பாக்குறது நல்லவனா பாக்குறது கிடையாது. இந்த ரோட்ல எவனா நிப்பானு அந்த மாதிரி இந்த மஞ்சள் அடிக்கிறது, சாராயம் பிடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதா? நான் வயசுக்கு வந்தப்பவே போடா கட்ட கத்துக்கிட்டேன். இவன் என்னன்னா 20 வயசு ஆகுது இன்னும் கட்ட தரலங்கிறான். அதெல்லாம் ஓடிக்கிட்டு வருவான். என்ன ட்ரெஸ் இது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட்காக தான் பேசுறேன், யாரும் அந்த தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே, காலேஜுக்கு போறீங்க, எவ்வளவு வேணா என்ஜாய் பண்ணுங்க, ஆனா படிக்கிறதுல மட்டும் கவனத்தை விட்டுறாதீங்க, சரிங்களா? எத்தனை பேர் காமாட்சி ஃபேன்ஸ் இருக்கீங்க? அந்த காலத்தெல்லாம் நான் வயசுக்கு வந்தப்பவே போடா கட்ட கத்துக்கிட்டேன். இவன் என்னன்னா 20 வயசு ஆகுது இன்னும் கட்ட தரலங்கிறான். அதெல்லாம் ஓடிக்கிட்டு வருவான். என்ன ட்ரெஸ் இது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட்காக தான் பேசுறேன், யாரும் அந்த தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே, காலேஜுக்கு போறீங்க, எவ்வளவு வேணா என்ஜாய் பண்ணுங்க, ஆனா படிக்கிறதுல மட்டும் என் நெஞ்சில் குடியிருக்கும்